முறையாக கடலூரிலே புத்தக திருவிழாவை முன்னெடுத்து இருக்கிறார்கள். சாப்பாடு கடையில நிக்கிறதை விட்டு புத்தக கடைக்குள் சென்று புத்தகங்களை வாங்குங்கள். புத்தகங்கள் வாங்கிய களைப்பு நீங்க வந்து அமர்ந்து சாப்பிட்டு இங்கே அமர்ந்து நல்ல வார்த்தைகளை கேட்டுவிட்டு செல்லுங்கள். இப்படி யார் செய்வார்கள்? நம்மீது பேரன்பு கொண்டவர்களால் தான் இத்தகைய நிகழ்ச்சிகளை நடத்திவிட முடியும். இந்த அரசு மக்களை நேசிக்கிறது என்பதற்காக இந்த விழாக்களை முன்னெடுத்திருப்பதாக நான் கருதுகிறேன். ஒரு வாசிப்பு என்ன செய்யும்? ஒரு விஷயத்தை நான் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நான் இருந்தது வேறு, ஒரு விஷயத்தை தெரிந்ததற்கு பின்னால் நான் இருந்தது வேறு. அது வெறும் வாசிப்பு மட்டுமல்ல, அது வெறும் காட்சியாக கூட இருக்கலாம், அது ஏதோ ஒரு வசனமாக கூட இருக்கலாம். இந்த வசனங்கள் என்ன செய்கிறது, இந்த வார்த்தைகள் என்ன செய்கிறது பாருங்க. என்னுடைய அம்மா பல வார்த்தைகளை சொல்லி என்னை வளர்க்கிறார். படிக்காத அம்மா தான், உங்க வீட்லயும் உங்க அம்மாவும் சொல்லும், நமக்கு புரியறது இல்லை, எனக்கு புரியுது, நான் பிடிச்சி வச்சுக்கிறேன். எங்க அம்மா எங்க அப்பா எங்க வீட்டுல 3 விஷயம் சொல்லுவாங்க. ஒரு சொல் தான், மந்திர சொல், ஒரு சொல் தான் சொல்லுவாங்க. அம்மா சொன்ன வார்த்தை சின்ன வயசுல அப்படி கப்புன்னு பிடிச்சுக்கிட்டேன். ஒரே வார்த்தை, படிச்சிரு. படிச்சிரு. பசிக்குதா? பசி இல்லாம வாழணும்னு நினைக்கிறியா? சுயமரியாதையா வாழணும்னு நினைக்கிறியா? படிச்சிரு. அம்மா சொன்ன வார்த்தை. பெரிய வார்த்தைங்க எல்லாமே தான் சொல்லுது, புரியணுமே. அப்பா, தைரியத்தை மட்டும் விட்டுடாதடா, தைரியத்தை மட்டும் விட்டுடாத. அப்பா, எங்க வீட்டில் உன்னை துன்புறுத்துகின்ற சூழல் வந்து சேர்ந்தால் எதிர்வினையாற்று, பார்த்துக்கலாம். என் வீட்டில் இப்படி சொல்றாங்க. சொற்கள் நம்மை வடிவமைக்கின்றன. ஒரு சொல்ல நான் சொல்றேன், இந்த சபையில் சொல்லுகிறேன், தொலைக்காட்சியில் அதாவது சமூக வலைதளங்களில் காணொளியில் பார்க்கின்றவர்களுக்கும் சொல்லுகிறேன், ஆண்கள் இதை மறந்துவிட வேண்டும், பெண்கள் மறக்க கூடாது. வாக்கு தருகிறீர்களா? இந்த வினாடியிலே மறந்துட்டு போயிடணும். ஆண்கள், நீ சொல்ல, ஏதோ எங்களுக்கெல்லாம் உதவுறதுக்காக தான் சொல்ற, சொல்லு. இப்ப மார்ச் 8 வருதுங்க, நாளைக்கு. இப்போ சொல்லாம இதை நான் வேற எப்படி சொல்றது? அதனால இன்னைக்கு பெண்களுக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறேன். மார்ச் 8 அன்னைக்கு தயவு செய்து அழகி போட்டி, கோல போட்டி, டான்ஸ் போட்டி எல்லாம் நடத்தாதீங்க. அதுக்காக இல்ல. அந்த நாள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி நிகர் சமானமான கூலி வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவில் பஞ்சாலைகளில் பெண்கள் நடத்திய போராட்டத்தின் விளைச்சல். 75 பெண்களுக்கு மேல் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி உயிர் துறந்த அந்த நாளை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நேரமும் சம்பாத்தியமும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் எழுப்பிய போர் குரலுக்கு சில அதிகார வர்க்கங்கள் அசைந்து கொடுத்த அந்த வினாடியை இந்த உலகத்தில் பிரகடனப்படுத்துவதற்காக 1910ஆம் ஆண்டு நியூயார்க்கில் நடந்த மாநாட்டில் அளிக்கப்பட்ட தீர்மானம் தான் மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாட வேண்டும். இது நம்முடைய உரிமைக்கான நாள். சரியா? இந்த உரிமையை தெரிந்து கொள்வதற்கான நாள். சரி, புற வாழ்க்கையில் உரிமைகள் எல்லாம் தான் கிடைக்கிறது. என்ன குறை உனக்கு? படிச்சுட்ட, சம்பாதிக்கிற, ஊர் ஊரா போய் பேசுற, இன்னும் என்ன வேணும்? உண்மைதாங்க, நான் ஒரு 31 நாடுகளுக்கு மேல பயணம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஏர் டிக்கெட்டையே நான் என் சொந்த காசுல வாங்கினது இல்லை. ஆமாங்க, இப்ப வந்துட்டு போறதுக்கு டிஆர்ஓ தான் கொடுக்கிறாரு. பாருங்க, சுயம் என்பது புறத்தில் மட்டும் இல்லை. பெண்ணுக்கான வளர்ச்சி, பெண்ணுக்கான வளர்ச்சி என்ன தெரியுமா இருக்கணும்? அகத்திலும் இருக்க வேண்டும். வீட்டிலையும் இருக்கணும், வெளியிலையும் இருக்கணும். நான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்றேன், படித்த பெண் வேணும்னு கேட்கறீங்களா இல்லையா? வீட்டுக்கு எந்த பெண் வேணும்? படிச்ச பெண். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணையும் படிக்க வைக்கிறீங்க, வீட்டுக்கு வரக்கூடிய பெண்ணும் படிச்சவளா இருக்கணும். நீங்க நான் ஒண்ணு கேட்கறீங்க, படிப்பு வேணும்னு கேட்டீங்கல்ல, படிச்ச பொண்ணை எப்படி நடத்துறது அப்படிங்கறத கத்துக்கிட்டீங்களா?
என்ன எங்க அண்ணன் என்ன திட்டுவான், ஏய் என்ன வீட்டுல குரல் உயர்த்தி பேசுற, இதெல்லாம் மேடையில வச்சுக்கோ. மேடையில நான் அநியாயமாக பேசுறேன். 3 நாள் பேச மாட்டேன் எங்க அண்ணன் கிட்ட, அவனுக்கு தான் லாஸ். ஆனா எங்க வீட்டுல அப்படி சொல்ல மாட்டார். எங்க வீட்டுல என்ன தெரியுமா சொல்வார், மேடையில் எவ்வளவு நல்லா பேசுற, வீட்லயும் அப்படியே நடந்துக்கலாம்ல. இது எப்படி இருக்கு? படித்த பெண்ணை நிர்வகிக்க தெரிகிறது. படித்த பெண்ணுக்கு சுயமரியாதை அவசியம். அந்த சுயமரியாதை இல்லாத சூழல் எப்பொழுது வரும்? நான் ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன். இப்போ ஒருவேளை நான் வேறு ஏதோ 2-3 இடங்களில் பேசியதை நீங்கள் தொலைக்காட்சியில் அல்லது காணொளியில் நீங்கள் கேட்டிருக்கலாம். கேட்டவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 7:30 மணி இருக்கும், நான் வீட்டுக்குள்ள போறேன். எங்க வீட்டுல உருது பேசுவாங்க எல்லாரும். எங்க அம்மா ஒரு சீரியல் பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்குது. பசி எனக்கு. அம்மா சாப்பாடுன்னு இரு, சீரியல் முடிச்ச உடனே போலாம். அந்த சீரியல் ஒரு புராண கதைக்கான சீரியல். நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், காட்சிகள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை நமக்கு கற்றுக் கொடுத்து போகிறது. ஒண்ணு இப்படி இருன்னு சொல்லுது, இல்லைன்னா இப்படி இருக்காதுன்னு சொல்லுது. கற்றுக்கொண்டு ஒன்றை கடந்து போவதற்குல எங்க அம்மாட்ட பசி, உட்காரு இதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னா நான் உட்கார்ந்துட்டேங்க. ஆடாடாடாடா, ஒரு 10 நிமிஷம் என் லைஃப்ல நான் 1000 புத்தகங்களை படித்தாலும் 1000 அறிவுரைகளை கேட்டாலும் மூளைக்குள் உரைக்காத ஏதோ ஒன்று அப்படி பத்த வச்ச மாதிரி உள்ள டப்புன்னு வெடிச்சு ஒரு திரை கிடைச்சது. இப்ப லைட்டுங்கிறோம்ல, வெளிச்சம். வாட் இஸ் லைட்னு கேட்டாங்க. பாப்லோ நெருடா சொல்றான், I cannot explain what is light, but I can say for some extent light is a shadow of God என்கிறான். வெளிச்சம் என்பது இறைவனின் நிழல்ங்கிறாங்க. அவன் டீப்பா யோசிச்சு பாருங்களேன், இதுவே இறைவனின் நிழல்னா இறைவன் எப்படி இருப்பான்? ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான், வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கடவுள் என்றால் எப்படி நமக்கு புரியாது என்பதனை சொல்லுகிறேன். வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஆறு இப்படி இருக்கும், மலை இப்படி இருக்கும், கடல் இப்படி இருக்கும் என்று சொன்னால் எப்படி புரியாதோ அப்படி வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு புரியாத இயற்கை போல மனிதர்களுக்கு கடவுள் என்பது புரிவதே இல்லை என்கிறான் ஐன்ஸ்டீன். விளக்கத்தானே முடியும். ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழு வெண் மேனியான், கரு நிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன், இயேசுவின் தந்தை மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் என்று பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்தும் உணராதும் பரவிடும் பரம்பொருள் ஒன்றே, அதன் இயல்பு ஒளி உரு அறிவாம், அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார், அதன் நிலை அறிந்து அமர வாழ்வு எய்துவோம். பாரதி. முடிஞ்சா புரிஞ்சுக்கோ, புரிஞ்சு கடந்து போ. அந்த காட்சியை நான் பார்க்கிறேங்க. அது ஒரு புராண காட்சி. இதை நான் ஏன் இந்த ஆண்களுக்கு மறந்துருங்கன்னு சொன்னேன், ஏன் பெண்களுக்கு மறக்க கூடாதுன்னு சொன்னேன்னு இப்ப புரிஞ்சிடும். ஒருத்தன் தவம் செய்யறான், அரக்கன். அவன் பேர் துர்கா மா அசுர். அவன் பேரழகனா இருக்கிறான். ஆம்பளை பிள்ளைங்க தான் பொம்பளை பிள்ளைங்களை அழகுன்னு சொல்லணுமா? பொம்பளை பிள்ளைங்க சொல்லக்கூடாதா? சொல்லலாமா? இந்த பாப்பா சொல்லுது சொல்லலாம். அவன் உண்மையிலேயே அழகா இருந்தான். கடலோடிய கண்கள், பெரிய அப்படி முடி அப்படி இருக்கு, 6 அடிக்கு இருக்கிறான், 6 பேக், தவத்துல இருக்கிறான், கருப்பு கலர்ல ஒரு பஞ்சகச்சமாய் கட்டிட்டு அப்படி உட்கார்ந்துருக்கான். பெரிய ஒரு பொட்டு, கருப்பு கலர்ல ஒரு பொட்டு வச்சிருக்கான். என்ன அழகு! அரக்கனா. நான் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எங்க அம்மா இல்ல, திரும்பி பார்த்தாங்க, பசிக்குது பார்த்து முடியுன்னு. அவன் இப்படி, அதுக்கப்புறமா நான் கதைக்குள்ள போயிட்டேங்க. அவன் இப்படியே உட்கார்ந்து இருக்கிறானா, காளி அப்படின்னா டப்புன்னு காளி வந்துட்டான். காளி என்ன பேரழகுங்கிறீங்க? இப்படி இருக்கிறாங்க அழகி, ஆனா கருப்பா இருக்கிறான். என்ன? உன்னிடம் ஒரு வரம் வேண்டும், சொல்.
நாளைக்கு எனக்கும் ஆதிபரா சக்திக்கும் போர். நான் இந்த அழகு கிழகு எல்லாத்தையும் விட்டுட்டு கதைக்குள்ள போயிட்டேன். ஆதிபராசக்தியை நான் கொல்ல வேண்டும். அவளை கொல்வதற்கு உன்னிடம் தான் உபாயம் இருப்பதாக சொல்கிறார்கள். எனக்கு உபாயத்தை சொல், நான் அவளை கொல்ல வேண்டும். அவ சிரிக்கிறா, சிரிச்சு சொல்ற, ஆதிபராசக்தியை கொல்ல முடியாது. நம்ம எல்லாம் நினைச்சுக்கோங்க, இங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும், எல்லா ஜாதி மத எல்லைகளை கடந்த பெண்களும் சொல்லுகிறேன், நானும் உட்பட நாம் எல்லோரும் ஆதிபராசக்திகள் தான். இந்தியாவில் ஒரு வசதி என்ன தெரியுமா? இந்த உலகத்துல எந்த நாட்டிலையும் கிடையாதுங்க. பர்வீன் சுல்தானாவை பராசக்தியாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்திய நாட்டில் தான் உண்டே தவிர வேறு எந்த நாட்டிலும் கிடையாது. இந்த சமூக நீதி இங்கே தான் உண்டு. அவ உட்கார்றா, முடியாதுங்கிறா. நீ முடியாதுன்னா நான் கையை வெட்டி போடுவேன்னு கையை வெட்டி போடுறான். டே 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 இல்லைன்னா கழுத்தை வெட்டிக்குவேன், மரியாதையா சொல்லு. உன் பக்தன் உனக்காக செத்தான்ங்கிற பழினா உன்கிட்ட சக்தி குறைஞ்சிரும், சொல்லுன்னு கழுத்துல கத்திய வச்சுட்டான். முடியாதுறான், அவன் போயிட்டான். இவ கழுத்தை வெட்டிட்டான். அவ பதறி ஓடி வந்து கழுத்தை தூக்கி வச்சுட்டு, என்னடா வேணும் உனக்கு? அவளை கொல்வதற்கு உபாயம் சொல். அவள் சொன்ன உபாயத்தை நான் சொல்கிறேன். துர்கா மாசுர்கள் அதை மறந்துவிட வேண்டும். ஆதிபராசக்திகள் இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நேரா வந்தா, சொல்லு. அவ சூப்பரா சொன்னாங்க. என்ன சொன்னா தெரியுமா? வானத்திலிருந்து இறங்குவா, அப்போ நீ எந்த ஆயுதமும் கையில வச்சிருக்க கூடாது. அப்போ அவளை பார், அவ கண்களுக்கு கண்கள் நேராக பார். பார்த்து கெட்ட வார்த்தையில திட்டு. திட்டுனா திட்டு. அவளுக்கு திட்டு பழக்கம் இல்லை. மிரள்வா. தங்கம், தேவதையே, என் சொக்க ரதமே, அப்படி சொல்லி தானே வளர்க்குறாங்க பொம்பளை பிள்ளைய. அதுக்கு கெட்ட வார்த்தை தெரியுமா என்ன? திடீர்னு எவனாவது வந்து கெட்ட வார்த்தையில சொன்னா, அப்படி அவளுடைய அழகை, அவளுடைய ஒழுக்கத்தை, அவளுடைய நிர்வாகத்தை, அவளுடைய வீரத்தை, அவளுடைய தைரியத்தை, அவளுடைய எல்லா கல்வி ஆற்றல் எல்லாவற்றையும் நிந்தனை செய்கிறான். நீ செய். செஞ்சா அவ அப்படியே பலம் இழப்பாள். அப்ப நீ என்ன வேணாலும் அவளை செய்யலான்ட்டு அவ போயிட்டான். நான் அப்படியே பதறி போய் பார்க்கறேங்க. அடுத்த நாள் கரெக்டா காலை விடியலில் அப்படி இறங்குறாங்க. மேல இந்த தலைமுடியெல்லாம் அப்படி விரிச்சுக்கிட்டு அம்மன் இறங்குறா. அப்படி இறங்கின உடனே இவன் கரெக்டா ஆரம்பிச்சான் பாருங்க, நீ எல்லாம் ஒரு மனுஷி, நீ எல்லாம் ஒரு சாமி அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அவளுக்கு என்னடா இது, போர் புரிய தானே வந்தா இவன் கெட்ட வார்த்தை சொல்றானேன்ட்டு புரியல அவளுக்கு. அவ அப்படியே வெலவெலத்து போய் இத்துணுண்டு ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு பேசுறான். இத்துணுண்டு ஆயிட்டா பாருங்க. ஆன உடனே உடைவாளை எடுத்துக்கிட்டு அவளை ஓங்கி அடிக்கிறதுக்கு வந்தான் பாருங்க. எங்க இருந்தோ வந்துட்டார் சிவபெருமான். சக்தி அப்படின்னாரு. அவ எழுந்திருச்சு நின்னுட்டா. நான் சொல்லுகிறேன் அடி, நீ பேரழகி, நீ நிர்வாகத்தில் சிறந்தவள், நீ ஆற்றலில் உயர்ந்தவள், நீ அறிவில் சிறந்தவள், எழுந்து போராடு அவனோடு. உடனே எழுந்திருச்சு போராடி அப்பவே கொலை பண்றா. அன்றிலிருந்து அவளுக்கு துர்கான்னு பேரு. இப்ப நான் ஏன் இதை உங்ககிட்ட சொல்றேன்? சிவபெருமான்லாம் வந்து காப்பாற்ற மாட்டார். நமக்கு முன்னால இருக்கிறாள் நம்ம சக்தி நிலையை இழக்கணுங்கிறதுனால தான் கெட்ட வார்த்தையில பேசுறான். அதை இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா அவனை எளிதிலாக ஜெயித்து கொண்டு போகலாம். எப்படி ஒரு தவறான விஷயத்தை எதிர்கொள்வது? நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள் வச்சுக்கோங்க, என் வாழ்க்கை இது, நான் என்னுடைய சுயமரியாதையுடன் வாழ்கிறேன், என் சுயத்தை யாராலும் தொட்டுவிட முடியாது என்று நீங்கள் எழுந்து நிற்கின்ற பொழுது இந்த உலகத்தில் உங்களை யாராலும் அடிமைப்படுத்த முடியாது, உங்களை யாராலும் கேவலப்படுத்த முடியாது, உங்களை யாராலும் வெல்ல முடியாது என்கின்ற நிலை வருகின்ற பொழுது நீங்கள் பெரிதினும் பெரிது கேள் என்கின்ற நிலைக்கு உயர்கிறீர்கள். பேரன்பு படைத்திருப்பதும் சுயமரியாதையுடன் விளங்குவதும். நான் பைபிளில் ஒரு வார்த்தை படித்தேன், அது என்னை மிக மிக யோசிக்க வைத்தது. வாசிப்பதைத்தான் செய்யும். மிக முக்கியமான விஷயங்களை சொல்லுகிறேன். இப்போ குற்றம் என்பது வேறு, குற்ற உணர்வு என்பது வேறு. குற்றத்திற்கு தண்டனை உண்டியா? குற்ற உணர்வுக்கு ஏது தண்டனை? தன் ஆன்மாதான் தண்டனை. தன்னைத்தானே தான் அது ஒண்ணுமில்லாமாக்கும். பஷீர் எழுதிய
ஒரு கதையை நான் சொல்லுகிறேன். பாஸ்கரதாசின் கொலை என்கின்ற ஒரு கதை, சின்ன கதை. பாஸ்கரதாஸ்னு ஒருத்தர் இருப்பான். அவன் மிகப்பெரிய பணக்காரன், பேரன்பு கொண்டவன். தெருவுல தன்னுடைய நண்பனை பார்ப்பான். என்னடா இப்படி கிடக்குறியன்னு கூட்டிட்டு வந்து குளிப்பாட்டி நல்ல ஆடைகளை உடுத்தி நல்ல சாப்பாடு போட்டு நல்ல வேலை கொடுத்து அவனை தன்னோடைய தங்க வச்சுப்பான். அந்த இளம் நண்பனுக்கு பாஸ்கரதாசின் மனைவியின் மீது காதல் வந்துடும். 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க பாஸ்கரதாசை கொலை பண்ணணும். இதான் கதை. படித்து விதிர்த்து போனேன் நான். என்ன செய்யறான், எப்படி கொல்றதுன்னு 2 பேரும் திட்டம் போடும்போது அவன் மனைவி சொல்றா, அவர் சோஃபால உட்கார்ந்து இருக்கும் போது பின்னால போய் கழுத்தை பிடிச்சி நெருக்கிடு. சரின்னு போய், நான் தெரியாதுல்ல, எப்படி தெரியும், நீ பின்னால தானே அடிக்கிற, தெரியாது. நேரா போய் பின்னால இப்படி போட்டு இழுப்பான் பாருங்க. அந்த கலாட்டால அப்படி திரும்பி பார்த்துருவான். நண்பன் கொலை செய்கிறான்னு தெரிஞ்சு போய், தெரிஞ்ச அந்த வினாடியிலே கண்கள்ல இருந்து உயிர் கிளம்பிடும், செத்துருவான். இந்த பின்னால அடிச்சான்ல அந்த நண்பன், தன் நண்பனுக்கு துரோகம் செஞ்சான்ல, அவனுக்கு ஒரே ஒரு விஷயம் மனசுல இருக்கும், தான் கொலை செய்ததை தன் நண்பன் தெரிந்து கொண்டான். அந்த குற்ற உணர்வுல இருந்து, அதாவது அவன் மனைவியின் மீது அவன் செய்த அந்த தவறான அன்பு வைத்தல் கூட அவனுக்கு அவ்வளவு பெருசா தப்பா தெரியாதுங்க. தான் கொலை செஞ்சது தன் நண்பனுக்கு தெரிஞ்சு போச்சு, அவன் செத்துட்டான், இருந்தாலும் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படிங்கிற அந்த குற்ற உணர்வால் கடைசியாக அவன் தற்கொலை செய்து கொள்வான்னு சொல்லிட்டு முடிப்பார் அந்த கதையை. குற்ற உணர்வுக்கு தண்டனை மிக மிக பெருசுங்க. குற்ற உணர்வு இல்லாமல் நாம் வாழ்வது. நான் உங்களுக்கு ஒரு 5 விஷயங்களை சொல்லி தருகிறேன். என்னுடைய சமீபத்திலான என் பயணத்தில் நான் பேசுவதற்காக போகின்ற மேடைகளை காட்டிலும் கேட்பதற்காக போகின்ற மேடைகள் எனக்கு நிறைய கற்றுக் கொடுக்கின்றன. என்னுடைய கல்லூரி தலைவர் பத்மபூஷன், இந்தியாவினுடைய சீஃப் செக்ரட்டரியா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இருந்தவர், மூசா ரசான் பேர் அவருக்கு. அவர் சொன்ன ஒரு, இப்போ சமீபத்தில் 86 வயது முதிர்ந்த நிலையில் உட்கார்ந்து 8000 நூல்களுக்கு மேல் தன் நூல்களை வாசித்தவர், 12 நூல்களுக்கு மேல் எழுதியவர், மிகப்பெரிய புத்திசாலி. அது ஒரு கிடங்குங்க, அறிவு கிடங்கு. அந்த கிடங்கு என்கிட்ட உட்கார்ந்து மேடையில பேசுது. ஒரு 5 விஷயத்தை சொல்லுச்சு. அந்த 5 விஷயத்தை நான் கடத்திட்டு போயிடுறேன். வாழ்க்கையில நாம பெரிய விஷயங்களாக, பெரிய மனிதர்களாக வாழணும்னு நினைக்கிறோம்ல, உங்கள் அத்தனை பேர்கிட்டையும் நான் சொல்றேங்க, ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றுவது இந்த உலகத்தில் எதுவும் மாறாதுங்க. ஆனால் அந்த யாருடைய வாழ்க்கையை மாற்றினீர்களோ அவர்கள் உலகம் மாறி இருக்கும். எவ்வளவு அற்புதமான விஷயம் தெரியுமா அது? ஒருத்தருடைய உலகத்தை சிலந்தி இருக்கு இல்லைங்க, சிலந்தி, அதுக்கு எதுங்க ராஜாங்கம்? அதனுடைய வலைதான் அதற்கு ராஜாங்கம். இப்ப வைய தலைமை கொள்ளுங்கிறாங்களே, என்னங்க அர்த்தம்? வையத்திற்கு தலைமை கொள்றதுன்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் ஸ்பீக்கரா இருக்கிறேன், ஆமாவா இல்லையா? சைலண்டா இருந்துக்கணும். ஸ்பீக்கர்னா அதுவும் ஸ்பீக்கர், நானும் ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் தானே. எங்க ஐயா பெரியார்தாசன் சொல்வார், ஒருத்தன் உண்மையிலேயே குதிப்பானா சினிமால, அவனுக்கு பேர் டூப்பு. குதிக்கிற மாதிரி ஒருத்தர் நடிப்பர், அவருக்கு பேர், நான் சொல்லல, இத எங்க ஐயா பெரியார்தாசன் சொன்னார். சொல்லிட்டு அவர் சொன்னதாங்க சூப்பர். உண்மையா குதிக்கிறவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம், குதிக்கிற மாதிரி நடிக்கிறவனுக்கு கோடி ரூபாய் சம்பளம். எங்க போவோம் இந்த நாடு? நினைச்சு பார்த்தா வைத்தறிச்சல் அல்ல? இந்த இங்க இருந்து குதிக்க மாட்டாங்க, காலே தூக்கி வச்சு அடிப்பேன் அப்படின்னு காலை தூக்கி இறங்கு முதல்ல, அதுக்கப்புறமா அடிக்கலாம். அநியாயங்க. அவர் தான் சொல்லுவாரு, கேட்கிறவன் கேனையனா இருந்தா கேப்பையில நெய் வடியும் பாரு. நினைச்சு பாருங்களேன், ஒரு விஷயம் நம்ம எப்படி மாற்றுகிறது. இப்ப நான் சொல்றேன், எனக்கு கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கலாமா? டிஆர்ஓ பாக்குறாரு, கமிஷனர் பாக்குறாரு, அந்த கோடியில போய் நின்னுக்கும். கோடி ரூபாவா? ஒன்னு சொல்றேன், அப்ப நான் கோடீஸ்வரி ஆகவே முடியாதா? பெரிதினும் பெரிது சொல்கிறேன், நான் கோடீஸ்வரி தான். எப்பொழுது பர்வீன் சுல்தானா பேசுகிறேன் என்றால் 1 கோடி காதுகள் எப்பொழுது திறந்து கொள்கின்றனவோ அப்பொழுது நான் கோடீஸ்வரி ஆகிறேன். என் உலகத்திற்கு நான் தலைமை கொள்கிறேன்.
என் துறைக்கு நான் தலைமை கொள்கிறேன். நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தலைமை கொள்ளுங்கள், பார்க்கலாம். மார்ட்டின் லூதர் கிங் சொல்லுகிறான், நீ அதிகாரத்திற்கு போக வேண்டுமா? தெரு பெருக்குகின்ற என் அடிமை இளைஞனே, நீ பீத்தோவன் என்கின்ற இசைக்கலைஞன் ஒரு இசைக்கருவியை வாசிப்பது போல் உன் துடப்பத்தை எடுத்து தெரு பெருக்குவாயாக. இன்வால்வ்மெண்ட், முழுக்க முழுக்க கமிட்மெண்ட். எதிலுமே நீங்கள் முழுமையை காட்டுகின்ற பொழுது அது உங்களை தேடி உங்கள் கைக்குள் வந்து சேரும்.